அடப்பாவி மனுஷா, இவ்வளோ பெரிய சண்டையில் எப்படி இவன் வந்து பிட்டுக்குள்ளே போனேன், அந்த பால் பிட்டுக்குள்ளே போனேன் அப்படின்ற கேள்விக்கு இப்போ தான் விடை கிடச்சிருக்கு. நம்மளுடைய ஜெஃப்ரி தான் பிடிச்சி ராணவை தள்ளி விட்டுருக்காரு உள்ள. அதை இப்போ ஜாக்லின் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரியை சொல்கிறாரு, மக்களே இந்த சண்டை தாறுமாறான சண்டை, அமோகமான சண்டை, அதுலேருந்து அங்கே சண்டை, இதிலிருந்து இங்கே சண்டை. நான் சொன்னேன்ல, இது ஏதோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டீமாக இருக்க போகுது, டிஃப்ரெண்ட்டான ஒரு சீசனாக இருக்க போகுது. என்னத்தை சொல்கிறது. சரி, ஒரு விஷயம் உறுதி, இந்த வாரத்துடைய டிஸ்கஷன் பாயிண்ட்டு சாட்டர்டேவோ சண்டேவோ இந்த விளையாட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்டா வாரம் பூரா டால் டாஸ்க் வச்சுட்டு வேறு என்னத்தை பேசுவாங்கன்றீங்களா? சொல்ல முடியாது நண்பர்களே. வேறு எதையாவது ஒன்று மாற்றி விட்டாங்கன்னா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து நடந்திருக்குல்ல, இந்த சீசன் பிக் பாஸ் வரலாற்றில் நடந்திருக்குல்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், எப்படி இந்த விஷயம் தான் பேச போகிறாங்க. அதில் இந்த பிட்டுக்குள்ளே ராணவ் எப்படி போனார் அப்படின்ற கேள்வி வரும். அந்த கேள்விக்கு வந்து ஜெஃப்ரி இப்போ பதில் சொல்லியிருக்காரு, நான் தான் பிடிச்சி தள்ளி விட்டேன் அவரை. அதுக்கப்புறம் தான் அந்த பிட்டுக்குள்ளே இருந்திருக்காரு, அவர் பிடிச்சிருக்காரு. இன்னொன்றுக்கு நம்ம விடை சொல்லிட்டோம். ரயான் வந்து ஏன் கழுத்தை பிடிச்சாரு? முத்து ரயானை பிடிச்சி இழுத்ததுக்கு காரணம் என்ன? ரெண்டும் ஒரே காரணம், முடிஞ்சு போச்சு. ஆனால் மஞ்சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முத்து வந்து ரயானை பிடிச்சதுக்கான காரணம், முத்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, மஞ்சரிக்கு வந்து மூச்சு முட்டுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் பிடிச்சேன் ரயானை அப்படின்னு சொல்கிறாரு. விடுறா, எனக்கு மூச்சு முட்டுதுன்னு மஞ்சரி சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ரயானை பிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மஞ்சரி ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆமாம். கொஞ்ச நேரத்தில் ரயான் உள்ளே வரான், லைவில் சொல்கிறேன், 10 செகண்ட் கூட ஆயிருக்கா ரயான் உள்ளே வரான். உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் மட்டும் உங்களை பிடிச்சிருக்கும்போது உங்களுக்கு மூச்சு முட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்றாங்க. மஞ்சரி உங்களா மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆளை உலகத்தில் பார்க்கவே முடியாது. முத்துக்குமரன் சொல்கிறாரு, அவன் மூச்சு விட முடியாதுன்னு மஞ்சரி சொன்னால தான் நான் ரயானை பிடிச்சேன். அப்போ ஆமான்னு சொல்கிறாங்க. 10 செகண்ட் கூட ஆகாது. ரயான் வந்து நான் உங்களை தனியாக பிடிச்சிருக்கும்போது மூச்சு முட்டுச்சா? இல்லை. அப்புறம் முத்து திருப்பி கேட்குறாரு, நீ மூச்சு முட்டுச்சுன்னு சொன்னனால தான் நான் உன்னை பிடிச்சி இழுத்தேன், ரயானை பிடிச்சி இழுத்தேன். அது முன்பின் மாற்றி 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 பேச வேண்டியது. இவங்க மாறவே மாட்டாங்க மக்களே. மஞ்சரி மாற போகிறது இல்லை. முத்துவுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி, முத்துவுடைய கேம் பிளான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை, எந்த மாற்றுக்கிறது இல்லை. சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே முத்துக்கு எதிராக திரும்புறதுக்கு காரணம் என்ன? முத்து அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அவனுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் இந்த விஷயங்களை வந்து பூஸ்ட் பண்ணால் அவனுடைய நெகட்டிவ் வந்து பிடிச்சிக்கிட்டோம், அதிலே அடித்தோம், வெளியிருந்து உள்ளே இருந்து எல்லா சைடுலேருந்து அடித்தோன்னா அடுத்ததுக்கு வர்றதுக்கு அந்த இடத்துக்கு வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஆட்கள் யார்? தகுதினா வேற வழி இல்லை. இந்த கிரிஞ்சு கண்டென்ட்டெல்லாம் பார்த்து தான் தொலைக்கணும். ஏன்னா எல்லாரும் அது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சில ஆட்களுக்கு நல்லா தானடா இருக்குது அப்படின்ற ஒரு இது ஃபீல் வந்துடும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்தால் சில பேர் வந்து இப்போ பிரபலமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய சௌந்தரியமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அந்த சப்போர்ட் போகும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள், வேறு என்ன கேம் ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளே? நானாக இருக்கேன் அப்படின்றாங்க. எங்கே நீங்களாக இருந்தீங்க? இப்போ நீங்களாக இருக்கீங்க அப்படின்றது உண்மைன்னா, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், திங்கள் ஒரு சைஸு, செவ்வாய் சூப்பர் ஹீட் வெள்ளி, காவிய புதன், அதிரடி வியாழன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளாக மாறிக்கிட்டு இருக்காது தான் நானாக இருக்கேன் அப்படின்றது. ஒரு வேளை வந்து அன்னியனில் கூட 3 கெட்டப்பு தான், இவங்களுக்கு 6 நாளைக்கு 6 கெட்டப் போல். அதுதான் நானாக இருக்கேன். அந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் போகிறதுக்கு காரணம் முத்துக்குமரன் தன்னுடைய கேம் பிளேவை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக, சாச்சனாக்காகவும் சரி, நம்மளுடைய மஞ்சரிக்காகவும் சரி, அன்வான்ட் சப்போர்ட்டுக்கு போய் தேவையெல்லாம் வாங்கி கட்டிக்கு வரோம் அப்படின்னு தோணுது. இந்த வாரம் சும்மாவே முத்துக்குமரனுக்கு 7.5 ரோஸ்ட் விழுகும். ஓகேவா? இந்த வாரம் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா கூட ராணவ் சண்டை போட்டிருக்காரு. இந்த ராணவுக்கு ரோஸ்ட் விழுகும்போது கண்டிப்பாக வந்து முத்துக்குமரனுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரயானை வந்து பிடிச்சி இழுத்துருக்காரு. நீ ஏன் ராணவுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ராணவ் வந்து பண்ணும்போது ஏன் கேட்கல, ஏன் போகல, ஏன் இது பண்ணல, நடுநிலையாக இருக்காரு ஏன் போகல அப்படின்லாம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில், இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, சாச்சனா தன்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி தீபக்கோட நடந்த பிரச்சனை பார்த்துருப்போம். தீபக்கோட அந்த பூவை கட் பண்ணும் போது நடந்த இஷ்யூ ஒன்று பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்க போகிறதில்ல, சின்ன குழந்தை அப்படின்ற நடிப்பை மாற்றிக்க போகிறதில்ல. முத்துக்குமரன் 100% சாச்சனாவை வெளியே தூக்காமல் விட்டுட்டாங்கன்னா முத்துக்குமரன் முதுகு மேலே வேதாளம் மாதிரி, அன்னைக்கு ஏறின வேதாளம் மாதிரி சாச்சனா இருக்க தான் போகிறாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மஞ்சரி முன்பின் முரணா பேசுகிறாங்கன்றது முத்துக்குமரன் புரிஞ்சதுக்கு அப்புறமும் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணார்னா ஆள் காலி, மொத்த ஸ்கோர் காலி மக்களே.
டைட்டிலை மறந்துடுங்க.